கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். விடுதலை பண்ண வேண்டும் என்றால் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே, நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் தான் இப்படிப்பட்ட ஜெபம் உண்டாகும். ஜெபம் பண்ண முடியாமல் கட்டப்பட்டிருக்கலாம், இல்லை ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் கட்டப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கலாம், பலவிதமான நிந்தைகளிலே கட்டப்பட்டிருக்கலாம், தொழிலிலே முன்னேற முடியாமல் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், கல்வியிலே படிக்க முடியாமல் கட்டப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் கட்டப்பட்டிருக்கலாம். எல்லாருடைய ஜெபம் எப்படி இருக்கும்? கர்த்தாவே என்னை விடுவித்தரலாம் என்றுதான் ஜெபம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அந்த விடுதலையை தேவன் தருகிறார். விசுவாசியுங்கள், நிச்சயம் அந்த விடுதலையை தேவன் தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மை அவர் செய்வார். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஒருவேளை இந்த வார்த்தையை என்னை விடுவியும், என்னை விடுவியுங்க, இல்லை எனக்கு சகாயம் பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நம்ம ஒரு மனிதனையோ இல்லை உயர்ந்த ஜனங்களையோ இல்லை மற்ற ஆட்களையோ நம்ம தேடி போனால் ஒருவேளை அவங்க சகாயம் பண்ணலாம், இல்லைன்னா என்னால் முடியாது என்று அதை தள்ளி வைக்கலாம். இந்த உதவி உங்களுக்கு என்னால் பண்ண முடியாது என்று அவங்க கைவிடலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீங்களே ஆனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பாதத்திலே காத்திருந்தீர்களே ஆனால், கர்த்தாவே என்னை விடுவியும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே என்றால் நிச்சயம் அந்த விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஒருவேளை காலம் தாமதம் போல இருக்கலாம், ஜெபம் பண்ண உடனே நடக்காதது மாதிரி இருக்கலாம், காத்திருக்கும் போது நடக்காதது மாதிரி இருக்கலாம். ஆனால் நிச்சயம் கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் காத்திருக்கிற காரியத்துக்கு விடுதலை உண்டாகும். நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிற நிந்தைக்கு விடுதலை உண்டாகும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகும். காரணம், நீங்கள் காத்திருக்கிறது ஆண்டவரை, நம்பி இருக்கிறது ஆண்டவரை, நீங்கள் கூப்பிட்டிருக்கிறது ஆண்டவரை. வசனம் சொல்கிறது, கர்த்தாவே என்னை விடுவித்தரணும். உங்களுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும், கர்த்தாவே என்னவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்னை விடுவியும், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும் என்று எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆசைப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவர் நிச்சயம் நமக்கு விடுதலையை தந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகாயம் செய்வார். அவருடைய உதவி கடைசி மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், கர்த்தாவே எனக்கு ஒரு நன்மையை காண்பியும், கர்த்தாவே எனக்கு மனம் இறங்கும் என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களே ஆனால் நிச்சயம் அவருடைய கரம் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக, அவருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே உண்டாகும். எந்த நிலையாக இருந்தால், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை வழிநடத்தி போக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். பலனடையுங்கள், அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார்.